ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபோட ஒரு 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 காலை பொழுது எப்படி இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ. டெய்லி நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே கிச்சன் வழியாக இந்த மரத்தை பார்ப்பேன். இன்னும் வந்து சூரியன் சரியாக வரலை. வந்ததுன்னா ரொம்ப அழகாக இந்த மரங்களுக்கு இடையில வந்து மின்னும் அந்த ஒளியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துட்டு தான் என்னோடய சமையலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வடித்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் அரிசியை கழுவிட்டு சாப்பாடு அவங்களுக்காக வைக்கிறேன். நான் எப்பயுமே பிளான் பண்ண மாட்டேன் என்ன வந்து குழம்பு வைக்கணும்னு சொல்லி. ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணுவேன், என்ன காய் இருக்கோ எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருவேன். வெண்டைக்காவை நல்லா கழுவி அதை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து வெண்டைக்காய் குழம்பும் கோவக்காய் பொரியலும் செய்யலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே குழம்பு நீங்கள் வச்சிடலாம். இந்த பேன் வந்து நம்மளுடைய வேலையை ரொம்ப வந்து சுலபமாக்கிடும். எனக்கு இந்த பேனில் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த பேனில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து வதங்கிடும். நம்ம உப்பு போடக்கூட தேவையில்லை. உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. உப்பு போடக்கூட தேவையில்லை, அவ்வளோ சீக்கிரம் வதங்கும். உடனே அதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மூடி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இடையில சாப்பாடையும் பார்த்துக்கிறேன், இது இன்னும் வேகலை. ஸோ இப்போ வந்து குழந்தைய தூங்க வைக்க வேண்டிய டைமு. குழந்தைய தூங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். 7 மந்த் பேபிக்கான சாப்பாடு கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக மைசூர் பருப்பு கொஞ்சமாக ரைஸ் போட்டு ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக சீரகம் போட்டு பாப்பாக்கும் வந்து சாப்பாடை வச்சுட்டேன். 3மே இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ ஸ்பீடாக இதெல்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இப்போ தான் தெரியுது அம்மாங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. சாப்பாடு வச்சாச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சாப்பாடு வெந்துருச்சு, வடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. சாப்பாடு வடித்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். வடித்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே வந்து ரைஸ் குக்கரில் தான் வைப்பேன். ஒரு டைம் இருந்தால் தான் நான் வடிக்குவேன். புளிக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. குழந்தைக்கு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே காலையில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா லேட்டாக மத்தியானம் சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.